வணக்கம் அன்பு நேயர்களே. நம்ம மைவித்ரியாட்ஸ் வழக்கு வந்துங்க 29/6/2026 அன்று வந்து நம்ம டிஎன்பிஎடி நம்ம இதில் வழக்கு எந்த மாதிரி இருந்துச்சுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸ்டேட்டஸ் வந்து ஈகோ டாப் மூலமாக கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா? இதை பார்த்துங்க, நம்ம ஈகோ டாப் அதில் நாம் என்னங்கிறத பார்த்துக்கலாங்களா? ஓகே. நம்ம வழக்கு நம்பர் வந்து தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சிசி நம்பர் 4, சிசி நம்பர் 6 2 இருக்குதுங்க. அதில் வந்து உள்ளே போனீங்கன்னா சிஎன்பி நம்பர்னு சொல்லிப்பாங்க, சிஎன்சிபி நம்பர்னு. நம்ம அதை வச்சு ஈஸியாக பார்த்துக்கலாங்களா? சிஎன்சிபி 060003682025ங்க. நம்ம இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம இருக்குது போட்டாச்சு, உள்ளே போய் பார்க்குறேங்க. ஓகேங்களா? லோட் ஆகிட்டு இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்படியே உள்ள நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் வந்துச்சுங்க. சரிங்களா? அதாவது 29 ஆஜராகிக்கிறாங்க. சரிங்களா? அந்த குறியீடு மனுதாரர் பேரெல்லாம் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேங்க. சரிங்களா? நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரிங்களா? இந்த மனுதாரர் பெயர், எதிர் மனுதாரர், இது CC4 வந்து மனுதாரர் வந்து காவல்துறை கண்காணிப்பாருங்க, EOW கோயம்புத்தூருங்க. சரிங்களா? எதிர் மனுதாரர் பார்த்திங்கன்னா மைவித்ரியாட்ஸ் மார்க்கெட்டிங்னு போட்டிருக்கு. மொத்தமாக A1 to A21 ப்ளஸ் நபர்கள் எல்லாம் பார்ட்னரெல்லாம் வருவாங்க, 59 நபர்கள். சரிங்களா? அது நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே சரி. அடுத்து நம்ம லைனுக்கு வந்துடலாங்க. சரிங்களா? சட்ட குறியீடு இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம வழக்கு வந்து இப்போது வரலாறு பார்க்கலாங்களே, வழக்கு கேட்பு ஹிஸ்ட்ரியில், கேஸ் ஹிஸ்ட்ரியில் தான் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அதில் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். அடுத்த வாய்தா வந்து 27 தாங்க. என்ன போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? 29/6 போனப்போ சிறப்பு நீதிபதி தமிழ்நாடு முதலீட்டாளர் நலன் பாதுகாப்பு சட்ட வழக்குகள் 29 அன்னைக்கு ஆஜரான 27/7க்கு போட்டுக்கிறாங்க வாய்தா. சரிங்களா? அதில் வழக்கோர்பிதழ் அல்லது வழக்கறிஞர் ஆஜர், குறிப்பாணை, தோன்றுதல் குறிப்பு இதை போட்டுக்கிறாங்க. எல்லாமே கிளியர் ஆகிடுச்சிங்க. குறிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா, வக்காலத்து தாக்கல் செய்யாதவங்களுக்கு முறையாக தாக்கல் செஞ்சு நீங்கள் ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி 18/6 நம்ம 29/6க்கு ஒத்தி வச்சுருந்தாங்க. இப்போ 29/6 என்ன தான் கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதுதான் கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? மனுதாரர் இவங்க தான், EOW காவல்துறை கண்காணிப்பாளர் கோயம்புத்தூர். அதே மாதிரி எதிர் மனுதார் மைவித்ரியாட்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட். நம்ம நம்பர் வழக்கு நம்பரில் 2 இருக்குது, CR நம்பர் 1, CNR நம்பர் 1. அதை நீங்கள் பார்த்துக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா A1 to 59 வரைக்கும் எல்லாமே வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு 7 பேர் வந்து வழக்கு நேரில் ஆஜராவதுலேருந்து விலக்கு கோரிக்கிறாங்க. அந்த சட்டப்பிரிவை முன்மொழிஞ்சு அது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது நான் உங்களுக்கு விரிவாக வெளியே வந்து சொல்கிறேன். சரிங்களா? இப்போ போன இதுக்கு இப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் A1 முதல் A59 வரைக்கும் இருக்கிறவங்கள ஒரு பாதி பேருக்கு தான் வக்காலத்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க வழக்கு அறிஞர் மூலமாக. இப்போ அதிக நபர்கள் வந்து வழக்கறிஞர் மூலமாக தாக்கல் செய்யாதனால இப்போ அனைவரும் அவங்க A1 A2 அந்த மாதிரி குறிப்பிட்டு நீங்கள்லாம் வழக்கறிஞர் மூலமாக வக்காலத்து தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி 29/6க்கு ஒத்தி வச்சுருந்தாங்க சிறப்பு நீதிபதி அவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 37 வழக்கறிஞர் இருப்பாங்க. சரிங்களா? எல்லாமே நிறுவன சார்பாக A1லேருந்து F59 வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆஜராகிட்டாங்க. சரிங்களா? அது என்னங்கிறது நான் இப்போ படித்து சொல்கிறேங்க. சரிங்களா? வெளியே வந்து சொல்கிறேன். அடுத்த வாய்தா போட்டுக்கிறாங்க சிறப்பு நீதிபதி TNBID 27/7/2026 அன்னைக்குங்க. சரிங்களா? இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே வக்காலத்து தாக்கல் பண்ணியாச்சுங்க. கிளியர். அடுத்து என்ன விசாரணைங்கிறது 27ஆம் தேதி தெரியும். இப்போ ஒரு சாராம்சத்தை வந்து நான் வழக்கறிஞர்கள் யாருக்கு A1லேருந்து 59 வரைக்கும் ஆஜராகிறாங்கிறத நான் உங்களுக்கு வெளியே வந்து சொல்கிறேங்க. ஓகேங்களா? நன்றி நேயர்களே. இப்போ மனுதாரர் பார்த்திங்கன்னா கூட்டு போலீஸ் துணை கண்காணிப்பாளர் EOW கோயம்புத்தூர். சரிங்களா? அதே மாதிரி எதிர் மனுதாரர் வந்து மைவித்ரியாட்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட்டுங்க. சரிங்களா? ரெஃபரன்ஸ் பை அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா A1 to A18, A20, A22, A22 to A31, A33, A34, A36 to A38, A40 to A57. ஓகேங்களா? எல்லாமே ப்ரெசென்ட் நேரில் ஆஜரானாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நபர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு பிரிவை முன்மொழிஞ்சு PNSSன்னு சொல்லி அந்த பிரிவின் பிறகு வந்து நேரில் ஆஜராக தேவையில்லைங்க. அந்த மனு கொடுத்துக்கிறாங்க. அது யார் அந்த 7 பேர் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். A19, A21, A32, A35, A39, A58, A59. சரிங்களா? இவங்க ஆப்ஷன்ட்டு என்னென்னா பெட்டிஷன் அண்டர் செக்ஷன்ஸ் 355 PNSS ஃபில்டு அண்ட் அலவுடு. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞர்கள் வந்து அக்யூஸ்டுன்னு சொல்லக்கூடிய அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாருக்கு ஆஜராகின்னு பாருங்கள். எல் மோகன்ராஜ் A3 A35,
திரு எஸ் சந்தோஷ்குமார் வழக்கறிஞர் A2 A20 A56 ஆகியோருக்கு ஆஜராகிறாங்க. அடுத்து வந்து வழக்கறிஞர் திரு எஸ் சார்லஸ் A19 A37 ஆகியோருக்கு ஆஜராகிறார். திரு மைதீன் பாஷா வழக்கறிஞர் A3 A36 ஆகியோருக்கு ஆஜராகிறார். திரு பி கபிலன் வழக்கறிஞர் A2 A18 A55க்கு ஆஜராகிறார். திரு ஜி விக்ரம் வழக்கறிஞர்கள் A19 A58. திருமதி வி கோகிலா வழக்கறிஞர் A20 A57 அக்யூஸ்டுக்கு ஆஜராகிறார்கள், வக்காலத்து தாக்கல் செஞ்சுக்கிறாங்க. திரு ஆர் சூரிய நாராயணன் வழக்கறிஞர் A19 A59 வக்காலத்து தாக்கல் செஞ்சுக்கிறாங்க. திரு கே கலைசெல்வன் வழக்கறிஞர் A1 A80 A14 A24க்கு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. திரு விஎம் கார்த்திக் வழக்கறிஞர் A17 A54 அக்யூஸ்டுக்கு வக்காலத்து தாக்கல் செஞ்சுக்கிறாங்க. திரு கேஎஸ் முருகமணி வழக்கறிஞர் A45க்கு வக்காலத்து தாக்கல். திரு தயாளன் வழக்கறிஞர்கள் A4 A7 A38. அடுத்து திருமதி லதா வழக்கறிஞர் A5 A39. அடுத்து திருமதி பி மணிமேகலை A11 A44. திரு கூடலிங்கம் வழக்கறிஞர் A9 A41. திரு பழனிசாமி வழக்கறிஞர் A1 A10 A27. திரு கலையரசு வழக்கறிஞர் A21 A32. திருமதி எஸ் கோகிலா வழக்கறிஞர் A1 A31. திரு எல் பிரவீன்குமார் வழக்கறிஞர் A2 A13 A47. திருமதி டி புவனஸ்ரீ வழக்கறிஞர் A33. திரு டி வசந்தகுமார் வழக்கறிஞர் A1 A6 A30. திருமதி எஸ் தீபிகா வழக்கறிஞர் A15 A51. திருமதி டி சுப்பலட்சுமி A15 A50. திரு எம் ஈஸ்வரன் வழக்கறிஞர் A11 A43. திரு எம் விமல்கண்ணன் வழக்கறிஞர் A1 A2 A9 A26. திரு எம் அப்துல் ரகுமான் வழக்கறிஞர் A10 A42. திரு ஜி பாபு வழக்கறிஞர் A1 A7 A25. அவ்வளோதாங்க. கிரைம் நம்பர் எம்பி போட்டுக்கிறாங்க. எம்பி நம்பர் 101 ஆஃப் 2026 பெண்டிங். அது கால் நம்பர் 227/7 2026 சரிங்களா. 2026 சிறப்பு நீதிபதி தமிழ்நாடு முதலீட்டாளர் நலன் பாதுகாப்பு சட்ட வழக்குகள். அவ்வளோதாங்க. அடுத்த விசாரணை தேதி 27/7/2026. ஓகேங்களா. சரி நேயர்களே, இது போன்ற முக்கியமான விவரங்களை மட்டும் நம்ம வீடியோவில் பகிர்ந்துக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் கொடுத்துடலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் மெத்தடை சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.